மே மாதம் துவங்கிய நிலையில் மே மாதத்தின் ராசி பலன்களை பார்க்கலாம். மேஷ ராசி. அளவில்லா செல்வம் உங்களை தேடி வரப்போகிறது. எடுத்த காரியத்தில் வெற்றி நிச்சயம். கண்ணீர் சிரிப்பாக மாறப்போகிறது. புதிய கடன் வருவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. தடைகள் நீங்கி காரியம் கைகூடி வரும். பணவரவு அதிகரிக்கும். திறமையை முறையாக வெளிப்படுத்தினால் மதிப்பும் மரியாதையும் கூடும். ஆபரணம் சேர்க்கும் யோகம் இருக்கிறது. கழுத்து மற்றும் கால் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வர வாய்ப்பு உண்டு. ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. முருகப்பெருமானை தரிசனம் செய்ய கூடுதல் பலன் கிட்டும். ரிஷபராசி. சூழ்நிலைகள் உங்களுக்கு சாதகமாக அமையும் காலம் இது. அதிர்ஷ்டம் உங்களை தேடி வரும். குடும்பத்தில் மகிழ்ச்சி களை கட்டும். எடுத்த முயற்சி எதிர்பார்த்த வெற்றியை கொண்டு வரும். உங்கள் திறமைகளை முறையாக வெளிப்படுத்த கூடுதல் பயிற்சி எடுக்கும் காலம் இது. உங்கள் வாழ்க்கையே மாறப்போகிறது. காதல் இனிமையாக இருக்கும். சேமிப்பு அதிகரிக்கப் போகிறது. தாயின் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. பிடிவாதத்தை விட்டுவிடுங்கள். பெருமாள் வழிபாடு கூடுதல் பலனை கொண்டு வரும். மிதுன ராசி. இருண்ட வாழ்க்கை ஒளிமயமாக மாறப்போகிறது. செலவுகள் அதிகரிக்க வாய்ப்பு உண்டு. பிரச்சனைகளுக்கு தீர்வு கிட்டும். சவால்களை சமாளிக்கும் தைரியம் வரும். எடுத்த காரியத்தில் வெற்றி கிட்டும். பிறருக்கு ஒரு வழிகாட்டியாக மாறப்போகிறீர்கள். படிப்படியாக உங்கள் வாழ்க்கை மாறப்போகிறது. இன்ப சுற்றுலா செல்ல வாய்ப்பு இருக்கிறது. கலைத்துறையில் இருப்பவர்களுக்கு நல்ல காலகட்டம். வெளிநாடு செல்லும் யோகம் இருக்கிறது. மனைவி உங்களுக்கு சாதகமாக நடந்து கொள்வார்கள். கடகராசி. வருமானம் நீங்கள் நினைத்ததை விட அதிகரிக்கும். வேலையில் மதிப்பு உயரும். சமுதாயத்தில் அந்தஸ்து உயரும். கஷ்டங்கள் நீங்கி நிம்மதி துளிர்விடும். கடன்கள் தீரும். தொட்டதெல்லாம் துலங்கும். ஆரோக்கியம் நன்றாக இருக்கும். முயன்றால் முடியாதது ஒன்றுமில்லை என்றார் போல் முயற்சி கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றியை கொண்டு வரும். நீண்டகால கனவு நிறைவேறப் போகிறது. இரும்பு, ஆட்டோமொபைல், கட்டுமான துறையில் இருப்பவர்களுக்கு நல்ல நேரம். 3 முறை யோசித்து பேசுவது நல்லது. சிறு சிறு பிரச்சனைகளை ஊதிப் பெருக்க வேண்டாம். வாக்குவாதம் செய்ய வேண்டாம். விட்டுக் கொடுப்பது நல்லது. பொறுமையாக இருங்கள். சிவன் வழிபாடு கூடுதல் நலனை கொண்டு வரும். சிம்ம ராசி. எதிர்நீச்சல் போட்டுத்தான் வெற்றியை பிடிக்க முடியும். டென்ஷன் வர வாய்ப்பு உண்டு. அவசரப்படாதீர்கள். பொறுமையாக செயல்படுங்கள். நல்ல நல்ல யோசனைகள் தோன்றும் காலம் இது. திட்டமிட்டு செயல்படுங்கள். கணவன் மனைவி ஒற்றுமை அதிகரிக்கும். செலவும் அதிகரிக்கும். வாகனத்தில் நிதானம் தேவை. கலைத்துறையினருக்கு வெற்றி கைகூடி வரும். கிட்டும் வாய்ப்புகளை முறையாக பயன்படுத்துங்கள். நண்பர்களின் உதவி கிட்டும். பதவி உயர்வு வரப்போகிறது. கன்னிராசி. தடைகள் நீங்கி புதிய வாய்ப்புகள் உங்களை தேடி வரும். பிரச்சனைக்கு தீர்வு கிட்டும். கவலை நீங்கி தன்னம்பிக்கை அதிகரிக்கும். சமூகத்தில் உங்கள் புகழ் உயரும். வீட்டில் சுபகாரியங்கள் அடுத்தடுத்து நடக்கும். நினைத்த விஷயம் நடக்கப் போகிறது. உத்தியோகத்தில் மாற்றம் ஏற்படும். வீடு வாகனம் வாங்க வாய்ப்பு இருக்கிறது. நிம்மதி கோலோச்சும் காலம். முன்னேற்றத்தை படிப்படியாக காண முடியும். திடீர் அதிர்ஷ்டம் உங்களை தேடி வரும். கலைத்துறையில் இருப்பவர்களுக்கு புதிய கதவுகள் திறக்கும். ஆரோக்கியத்தில் எச்சரிக்கை தேவை. கணவன் மனைவிக்கிடையே வாக்குவாதம் வேண்டாம். தீய நட்புகளை விட்டு விலகுவது நல்லது. லக்ஷ்மி வழிபாடு உங்களுக்கு கூடுதல் பலனை கொடுக்கும். துலாம் ராசி. மே மாதத்தில் வரப்போகும் கிரகங்களின் பெயர்ச்சியால் துலாம் ராசிக்கு அடிக்கப் போகிறது ஜாக்பாட். உங்களுக்கு நல்ல நேரம் தொடங்கும் காலம் இது. கடந்த 10 ஆண்டு காலம் நீங்கள் கடந்து வந்த கடினமான வாழ்க்கை முற்றிலும் மாறும் தருணம் இது. தலைகீழாக உங்கள் வாழ்க்கை ஓஹோ என்று வெற்றியின் உச்சத்தை எட்டி பிடிக்கப் போகிறது. பணவரவு பயங்கர அமோகமாக இருக்கும். ஆனந்தத்திற்கு அளவே இருக்காது. கஷ்டப்பட்டு சம்பாதிக்க வேண்டும். பணம் உங்களை தேடி வரும். தொட்டதெல்லாம் துலங்கும். எடுத்த காரியத்தில் வெற்றி நிச்சயம். காதல் நிச்சயம் கல்யாணத்தில் தான் முடியும். வங்கியில் வாங்கியிருக்கும் பெரிய கடன் முடியப் போகிறது. நகைகளை திருப்பி எடுக்கப் போகிறீர்கள். மாணவர்கள் பரீட்சையில் நல்ல மதிப்பெண்கள் வாங்குவார்கள். மே 15க்கு மேல் உங்கள் வாழ்க்கை மாறப்போகிறது. உங்கள் மேல் நீங்கள் நம்பிக்கை வைக்க வேண்டும். நான் வெற்றியடைய போகிறேன் என்ற எண்ணத்தை மனதில் உருவாக்கி அதை எப்போதும் வாயில் சொல்லிக்கொண்டே இருங்கள். மந்திரம் போல் சொல்லவே உங்களுக்குள் நம்பிக்கை துளிர்விடும்.
அது போதும், உங்களுக்கு வெற்றி உறுதி. மனதார பிரார்த்தனை செய்யுங்கள். வெற்றியின் விளிம்பில் நின்று கொண்டிருக்கிறீர்கள். தட்டி தூக்கும் சமயம் வந்துவிட்டது. தன்னம்பிக்கை அவசியம். கிட்டும் வாய்ப்புகளை முறையாக பயன்படுத்துங்கள். உங்கள் கனவுகள் நனவாகப் போகிறது. புதிய முயற்சிகளை எடுக்க தயங்க வேண்டாம். எப்போதும் பிஸியாக இருக்கப் போகிறீர்கள். பிள்ளைகள் உங்களுக்கு பெருமை சேர்க்கப் போகிறார்கள். பரிசு, பட்டம், பெருமை, சம்பள உயர்வு, பதவி உயர்வு, இடமாற்றம் என்று எல்லாம் உங்களை தேடி வரப்போகிறது. நம்புங்கள், உங்கள் வாழ்க்கை மாறும். விருச்சிக ராசி, கசப்பும் இனிப்பும் கலந்திருக்கும் மாதம் இது. உங்கள் எதிர்பார்ப்புகள் நிறைவேறும். வாய்ப்புகள் உங்களை தேடி வரும். தொழிலில் இருக்கும் தடை நீங்கி முன்னேற்றத்தை பார்ப்பீர்கள். நம்பிக்கை அதிகரிக்கும். இறையருள் பரிபூரணமாக கிட்டும். சுற்றி இருக்கும் பலரின் உண்மையான முகம் உங்களுக்கு தெரிய வரும். நிம்மதி கிட்டும் காலம் இது. மாணவர்களுக்கு படிப்பில் முன்னேற்றம் இருக்கும். சிறு சிறு மாற்றங்கள் வாழ்க்கையில் ஏற்படலாம். ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. கணவன் மனைவி உறவில் கவனமாக இருக்க வேண்டும். மனக்கசப்புகள் உருவாக வாய்ப்பு இருக்கிறது. உடற்பயிற்சி செய்யுங்கள். விட்டுக் கொடுக்க கற்றுக்கொள்ளுங்கள். காரியம் நடக்கும் வரை காத்திருங்கள். ரகசிய விஷயங்களை எல்லோருக்கும் சொல்லிவிடாதீர்கள். தனுசு ராசி, நிதானித்து காரியங்களை செய்வது நல்லது. ஆன்மீக விஷயங்களில் ஈடுபடுவீர்கள். பணவரவு அதிகரிக்கும். சில்லறை சண்டைகள் வர வாய்ப்பு இருக்கிறது. தொழிலில் லாபம் கிட்டும். கணவன் மனைவி வாக்குவாதம் வேண்டாம். யோசித்து செயல்படுங்கள். உங்கள் பொருட்கள் மேல் கவனம் தேவை. வீண் சண்டைகளை வளர்த்தெடுக்க வேண்டாம். சூழ்நிலை உங்களுக்கு சாதகமாக அமையும். மகம், அகத்தில் இருக்கும் கவலையை மறந்து சிரித்துக் கொண்டிருப்பீர்கள். தடைகள் விலகி புதிய திருப்பம் வாழ்க்கையில் வரப்போகிறது. இழுபறியாக இருந்த காரியத்தில் வெற்றி கிடைக்கப் போகிறது. வேலையில் பாராட்டு கிட்டும். கணவன் மனைவி ஒற்றுமை அதிகரிக்கும். எதிரிகளிடம் கவனம் தேவை. காவல்துறையில் இருப்பவர்களுக்கு நல்ல நேரம். விரும்பியது கிட்டும். முருகனை வழிபட்டால் கூடுதல் பலன் கிட்டும். கும்பம், தோல்விகளை துடைத்தறிந்து வெற்றி நடை போடுவீர்கள். தெளிவான முடிவு எடுப்பீர்கள். மகிழ்ச்சியான செய்தி வரப்போகிறது. ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனம் தேவை. கொடுக்கல் வாங்கலில் கவனமாக இருங்கள். வேலையில் கவனம் தேவை. வீட்டில் விட்டுக் கொடுத்து இதமாக பேசுங்கள். அலைச்சல் அதிகரிக்கும் காலம். பிள்ளைகளால் பிரச்சனை வரும். நிதானம் தேவை. வீடு வாகனம் வாங்கும் யோகம் இருக்கிறது. விரும்பிய நபர்களை விட்டு பிரிய வேண்டிய சூழலும் ஏற்படலாம். ராஜராஜேஸ்வரி வழிபாடு நன்மையை கொண்டு வரும். மீனம், சொன்ன சொல்லை காப்பாற்றுவீர்கள். எல்லோரையும் சமாளித்து வாழ்வீர்கள். முயற்சிகள் உங்களுக்கு வெற்றியை கொண்டு வரும். மீனம், சொன்ன சொல்லை காப்பாற்றுவீர்கள். எல்லோரையும் சமாளித்து வாழ்வீர்கள். முயற்சிகள் உங்களுக்கு வெற்றியை கொண்டு வரும். சூழ்நிலை உங்களுக்கு சாதகமாக அமையும். செலவு குறையும். விவகாரத்தில் கவனம் தேவை. விட்டுக் கொடுத்து செல்லுங்கள். வேலையில் கவனமாக இருங்கள். நோய் நொடிகள் விலகும் காலம் இது. கவலை நீங்கி வியாபாரம் பெருகும். விநாயகர் வழிபாடு கூடுதல் பலனை கொண்டு வரும். சூழ்நிலை உங்களுக்கு சாதகமாக அமையும். செலவு குறையும். விவகாரத்தில் கவனம் தேவை. விட்டுக் கொடுத்து செல்லுங்கள். வேலையில் கவனமாக இருங்கள். நோய் நொடிகள் விலகும் காலம் இது. கவலை நீங்கி வியாபாரம் பெருகும். விநாயகர் வழிபாடு கூடுதல் பலனை கொண்டு வரும். நன்றி.